அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, உங்களுக்கு தடை செய்யப்பட்ட பெரும்பாவங்களை விட்டு நீங்கள் விலகிக் கொண்டால், உங்கள் தவறுகளை அழித்து விடுவோம், உங்களை மதிப்புமிக்க இடத்தில் நுழையச் செய்வோம் என்று அல்லாஹு 4வது அத்தியாயம் 31வது வசனத்தில் கூறுகின்றார். பெரும்பாவம் என்றால் என்ன? அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அறிவித்தார், அல்லாஹ்விடம் எந்த பெரும் பாவம் மிகப் பெரியது என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டேன். அல்லது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள், அல்லாஹ் உன்னை படைத்திருக்க அவனுக்கு நீ இணை வைப்பதுதான் பெரும் பாவம் என்று பதிலளித்தார்கள். நான் பிறகு எது என்று கேட்டேன். அவர்கள், உன் குழந்தை உன்னுடன் அமர்ந்து உன் உணவை பங்கு போட்டு உண்ணும் என அஞ்சி அதை நீ கொல்வது என்று கூறினார்கள். நான் பிறகு எது என்று கேட்க அவர்கள், உன் அண்டை வீட்டானின் மனைவியுடன் நீ விபச்சாரம் செய்வது என்று பதிலளித்தார்கள். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்றை மெய்ப்பிக்கும் வகையில் மேலும் அவர்கள், அல்லாஹ்வுடன் வேறெந்த தெய்வத்தையும் அழைப்பதில்லை, மேலும் கொலை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தடை விதித்துள்ள எந்த உயிரையும் நியாயமின்றி அவர்கள் கொலை செய்வதில்லை. யாரேனும் இச்செயல்களை செய்தால் அவன் தன் பாவத்திற்கான தண்டனையை பெற்றே தீருவான் எனும் இந்த குர்ஆன் வசனம், அதாவது 25வது அத்தியாயம் 68வது வசனத்திலும் இறைவசனம் அருளப்பட்டது. சஹீஹ் புகாரி 4761 பதிவாகியுள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் பெரும் பாவங்களிலிருந்து விலகி நிற்க அல்லாஹு உங்களை எங்களை அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.